மீனை பிடிக்கிறோம். நறுக்குன்னு ஒரு கடி, வெயிட்டா ஒரு புடி. மீன் நம்மளுக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம வறுவல் போட போகிறோம். தம்பி புடுறாரு, ரேட்டை போடுறாரு, கையில் இருக்குதுங்களா? வெட்டிட்டு இருந்தாங்க கரெக்டாக. வெட்டு நல்லா உண்டு. அது அவ்வளோ சீக்கிரம் தர முடியாது. க்ளீன் பண்ணுறது போட போகிறோம்ல. துண்டு துண்டு பீஸ் அப்படியே போட்டு அப்படியே வேக வச்சு ஊமெட்டு தின்றது. அது வீட்டுக்கு எடுந்து பாருயோ மேலே பார்த்து மாமா நய பழக்கம் அது வதர காத்துருக்குறீங்க. மீன் வறுவல் போடுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள்,
தனியாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, எலுமிச்சை பழம் 2, சால்ட்டு, மசாலா தடவிக்கலாம். மசாலா நல்லா போடுப்பா. அது கேப்பில் எல்லாம் போட, அது அறுத்து விட்டுக்கிற கிளிப்பு கேப்பில் எல்லாம் உள்ள ருப்பு, அப்போ தான் காரம் நல்லா உரைக்கும். சுள்ளுனுக்கும் பசங்களை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா தடவு, க்ளீனாக தடவு. ஆமாம், நீ அந்த வாழ்க்கை தடவு நல்லா. தம்பி நீ இதை தூக்கி தடவை, உள்ள தலைக்கு உள்ள தடவு, வாரி போட்டு தடவு. பேக் பண்ணு, நல்லா பெரிய மீனுக்கு நல்லா பேக் பண்ணு. சரி, ஆமாம், உள்ள தலைக்குள்ளே பேக் பண்ணியா? அதுக்குள்ளே தான் மசாலா ஏறினா தான் நல்லாயிருக்கும். அடுப்பு பற்ற வச்சாச்சு, தவா மேலே ஏற்றியாச்சு. அடுத்தது எண்ணெய் ஊற்றி மீனை பொரிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எடுத்துன்னு போடுறது. தவா மேலே மீனை போட்டுக்கலாம். எங்கள் ஊர் செட்டம் மீன் டேஸ்ட்டே வேறு தான். அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அமிர்த மாதிரி. வாசனை கம்ம 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 கம்மன்னு வருது அப்படின்னு வச்சுக்கேன். இன்னும் 1 கிலோமீட்டர் வாசனை தூக்கும். அந்த அளவுக்கு இது வாசனையாக வாசனை எப்படிக்கும் தெரியுமா? சாப்பிட்டா நாட்டில் தேன் மாதிரி தரீங்க வாயில் வச்சா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கவினே சுட்டா தலை எனக்குன்ற மாதிரி, சுட்டா உனக்கு தான் தலை. அவ்வளோ டேஸ்ட்டு, கும்முன்னு வாசனை சூப்பராக இருக்கா? கவினே வாசனை எப்படி இருக்கு? புகை வருதா? ஒன்றா வாங்க, பயப்படாது. சாப்பிட்டா சரியா போகுது. புடுறா வீட மீனை புடுறா. 2 புடுறா. தம்பி பைட்ல இருந்தா பிடிச்சி காட்டுறாடே பெருசு. அப்புறம் பெருசு காட்டுறான் தம்பி, அந்த பைட்டை காட்டு தம்பி. மலைச்சாரல் மாதிரி தண்ணி. செக்டம் மீனை பிடிச்சிருக்கோம், வறுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்ல போகிறோம். அது சாப்பிடுங்க. ஓகே, டேஸ்ட்டு அருமையாக வேறு லெவலில் இருக்குது. செம்மையான டேஸ்ட்டு. மீன் எடுத்துக்கிறா கைக்கு அது பிடிச்சமா தப்பாக நினச்சிக்காது. செக் டேமில் வந்து மீனை பிடிச்சோம், பிடிக்கிறதுக்கு வந்தால் மீனை பிடிச்சோம்,
சாப்பிட்றதுக்கு இப்போ சமைச்சோம், பசங்களாம் உக்காந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஒரு புதுவளமாக இருக்குது அப்படியே சாப்பிட்றதுக்கு. அப்படியே டேமில் மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐந்தனை குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.